Hello traders. So இன்னைக்கு வந்து third trade explanation பார்க்கலாம். So first trade எங்க எடுத்தா second trade எங்க எடுத்தா அப்படினு சொல்லிறேன். So previous-ஆன வீடியோல போய் பாருங்க. First trade second trade பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் third trade வீடியோ பாருங்க. அப்பதான் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி லைவ் ட்ரேட் பாருங்க. நீங்க யோசிக்கணும். யோசிச்சிட்டு என்ன இருக்குது எப்படி ட்ரேட் எடுத்துறப்ப நீங்க ஒரு அனலைஸ் கொடுங்க. So அந்த அனலைஸ் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து என்னோட நாலேஜ் நீங்க பாருங்க. ஒவ்வொருத்தரோட நாலேஜ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சார்ட் பார்க்கற வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? ப்ராஃபிட்டபிளா இருக்கறாங்களான்றத இங்க விஷயம். புரியுதுங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து இங்க எடுத்த லாஸ் ஆச்சு. சோ இது வந்து மார்டிங்கல் ட்ரேட். சோ செகண்ட் ட்ரேட் இது. புரியுதுங்களா? ஓகே. இப்போ தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். சோ தேர்ட் ட்ரேட் எங்க எடுத்திருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க எடுத்திருக்கேன். செல்லருக்கு எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? எப்படி அந்த இடத்துல செல்லருக்கு எடுத்தேன்? ஏன்னா 10 செகண்ட்ஸ் நீங்க வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படினா ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். யோசிங்க. சார்ட்டை பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. புரியுதுங்களா? எப்படி அங்க செல்லருக்கு எடுத்திருப்பேன்? யோசிங்க. நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. சோ நான் எது டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். சோ நீங்க வீடியோ பாஸ் பண்ணிடுங்க. அப்போ யோசிங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எப்படி செல்லருக்கு வந்திருப்பான்னு யோசிங்க. அதுக்கு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. சோ இங்க செல்லர் நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ ஆல்ரெடி இங்க வந்து ட்ரெண்ட் இங்க இருந்து செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஓகேங்களா? இந்த லெவல்ல இருந்து இங்க ஃபைட் பண்ணிட்டு திரும்ப பையர் என்ட்ரியா இருக்கான். மேல போறான். திரும்ப பாருங்க இந்த லெவல். சரிங்களா? இங்க ஆல்ரெடி பையர் என்ட்ரியா இருக்கான். பையர் என்ட்ரி செல்லர் ஸ்ட்ராங்கா வந்திருக்கான். திரும்ப அந்த லெவல்ல இருந்து செல்லர் என்ட்ரி. திரும்பவும் பையர் என்ட்ரி மேல போயிருக்கான். திரும்பவும் செல்லர் பையர் செல்லர் பையர். ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லனா டபுள் டாப்பாவும் எடுத்துக்கலாம். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டராவும் எடுத்துக்கலாம். டபுள் டாப்பாவும் எடுத்துக்கலாம். ஒரு பேட்டர்னை எப்படி ஃபைண்ட் பண்றது? ஒரு சார்ட்ல ஒரு மொமெண்டம்னா என்ன? ஒரு சார்ட்ல எப்படி அப் ட்ரெண்ட் எப்படி ஃபைண்ட் பண்றது? டவுன் ட்ரெண்ட் எப்படி ஃபைண்ட் பண்றது? ஒரு சார்ட்ல டவுன் ட்ரெண்ட் எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தெரியணும். சரிங்களா? தெரியல அப்படின்னா 100% வந்து நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? சோ ப்ராப்பரா லேர்ன் பண்ணனும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்? சரிங்களா? அது வந்து ஒரு செல்லருக்கு உண்டான பேட்டர்ன். செல்லருக்கு உண்டான பேட்டர்ன். சோ ஓகே. செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆல்ரெடி இங்க ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். ஆனா இங்க இருந்து போயிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பையர். பையர் மேல போயிருக்கான். ஆனா திரும்பவும் அந்த செல்லர் இங்க பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகி கீழே வரான். ஓகே வந்துட்டான். ஆனா இங்க வந்தவன் சும்மா இருக்கானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல. இங்க என்ன பண்ணிட்டான்? இங்க வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டான். சரிங்களா? இப்போ பாட்டம் பேட்டர்ன் யார் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பையர். சரிங்களா? இங்க வந்து செல்லர். சரிங்களா? இந்த பையர் இங்க இருந்து பாட்டம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டான். ஓகே. இப்போ பாட்டம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாலும் அந்த இடத்துல யார் இருக்கிறது? பையர். சோ பையர் ஸ்ட்ராங்கா வரான். ஓகே. இப்போ அந்த பையர் ஸ்ட்ராங்கா வந்தாலும் இங்க ஒரு லெவல் இருக்கு. இந்த லெவலை வச்சு நான் இந்த ட்ரேட் எடுத்தேன். சரிங்களா? இப்போ அங்க பையர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நான் எப்படி அங்க செல்லர் பிரேக் அவுட் பண்ணது எப்படி செல்லர் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா வெயிட் எரேஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சரிங்களா? இப்போ இந்த லெவல்ல வந்து பிரேக் அவுட் பண்ணதும் நான் செல்லருக்கு எப்படி செல்லருக்கு ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இந்த லெவல்ல பையர் என்ட்ரியா இருக்கான். இந்த பையர் என்ட்ரி ஆனாலும் இங்க பாருங்க திரும்பவும் செல்லர் வந்திருக்கான். ரிஜெக்ஷன். செல்லர் வந்திருக்கான். செல்லர் பையர் ஃபைட் பண்ணிருக்கான். பையர் பவரா இருக்கான். சரிங்களா? இப்போ இந்த லெவல் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட் பிகம் ஏ ரெசிஸ்டன்ட். ரெசிஸ்டன்ட் பிகம் ஏ சப்போர்ட். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். நான் வந்து ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன். நமக்கு எப்பவுமே கன்ஃபார்மா இங்க ஒண்ணுமே கிடையாது. கன்ஃபர்மேஷன் தான். நமக்கு 4-5 கன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த இடத்துல செல்லரோ பையரோ வருவோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா 100% நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? கன்ஃபியூஸ்ல ட்ரேட் எடுக்க வேண்டாம். அங்க பையர் வேணா செல்லர் வேணா யாரோ ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா இந்த இடத்துல பையரும் ஸ்ட்ராங்கா இருக்கான். சோ கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க அப்படின்னாவே ட்ரேட் அவாய்ட் பண்ணிருங்க. ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகிறத விட ட்ரேட் அவாய்ட் பண்றது பெட்டர். புரியுதுங்களா? ஏன்னா இருக்கிற மணியை தக்க வச்சுக்கலாம். எப்பவுமே ப்ராஃபிட் நோக்கி ஓடக்கூடாது.
நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை தக்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வச்சு எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் தான் யோசிக்கணும். இருக்கிற அமௌண்ட்டை ஃபுல்லாக கோட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லையேன்னு புலம்பக்கூடாது. இருக்கிறத தக்க வச்சுக்கணும். தக்க வச்சுக்கிறத வச்சு நம்ம ப்ராஃபிட் பண்ணணும். புரியுதுங்களா? அதிகமான ட்ரேட் எடுக்கக்கூடாது, அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் நாலேஜ் முக்கியம். சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். சப்போர்ட் பிகம் ஏ ரெசிஸ்டன்ட். ஸோ ரெசிஸ்டன்ட்ல இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஆனால் இந்த லெவல் இருக்கிறது பையர். இந்த லெவல் வந்து இங்கே பையர் தான் இருக்கான். ஆனால் மேலேருந்து யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர். சரிங்களா? இங்கே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணதும் செல்லர். புரியுதுங்களா? இப்போ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணதும் நான் செல்லர் ட்ரேட் எடுக்கிறேன். மினிமம் ட்ரேட் எடுக்கிறேன். ஆல்ரெடி வந்து ஓவர் ப்ராஃபிட்ல இருக்கிறதுனால நான் மினிமம் ட்ரேட் தான் எடுத்தேன். சரிங்களா? இப்போ இந்த லெவல் இப்போ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் சொல்றேன் பாருங்களேன். இப்போ எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட், ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன். சரிங்களா? மூணாவது கன்ஃபர்மேஷன் லெவல். மூணாவது கன்ஃபர்மேஷன் என்னது? சப்போர்ட் பிகம் ஏ ரெசிஸ்டன்ட். சரிங்களா? நாலாவது கன்ஃபர்மேஷன் இங்க பாருங்க, இந்த ரிஜெக்ஷன் அந்த பையரும் செல்லரும் என்ன பண்றான், அதுதான் கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி, பிரைஸ் ஆக்ஷன். புரியுதுங்களா? இப்போ பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா ஒரு கேண்டில்ல என்ன நடக்குது, அந்த கேண்டில்குள்ள என்ன நடக்குது, பையரோ செல்லரோ எப்படி பவர் கொடுக்குறான், அந்த கேண்டில் ஸ்டிக்கோட சைக்காலஜி என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? அதே போலதான் இங்க பாருங்க, இங்க இருந்து செல்லர் வரான், திரும்ப பாருங்க இன்வெர்டட் ஹேமர் கேண்டில். ஸோ இந்த லெவலில் வந்து டச் ஆனதும் செல்லர் என்ட்ரி. ஸோ அந்த இடத்துல வந்து செல்லர் இருக்கான். ஸோ அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணதும் நான் செல்லருக்கு ட்ரேட் எடுக்கிறேன். இதுதான் விஷயங்க. புரியுதுங்களா? ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ விஷயம் நம்ம பார்க்கணும். எடுத்ததும் வந்ததும் இங்கே வரலாம், ஓகே 3 கேண்டில் வந்துருக்குது. ஸோ மேலே லெவலு, அடுத்து செல்லர் என்ட்ரி, ஓகே செல்லர் ட்ரேட் எடுத்து லாஸ் ஆச்சு அப்படின்னா ஓகே இந்த இடத்துல வந்து செல்லர் வரலையா, ஓகே அடுத்த ட்ரேட் வேற சார்ட் பார்ப்போம். வேற சார்ட் போயிட்டு நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அதுவும் லாஸ். ஸோ ஓகே வேற சார்ட் எத்தனை சார்ட் தான் போவீங்க. ஸோ இங்க வந்து சார்ட் முக்கியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நாலேஜ், அதுக்கப்புறம் தான் சார்ட்டுக்கு நீங்க போகணும். நாலேஜே இல்லாம எல்லா சார்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாலேஜ் இருந்தால் தான் எந்த சார்ட்ல ட்ரேட் எடுக்கணும்னே உங்களுக்கு தெரியும். நாலேஜே இல்லை அப்படின்னா எப்படி ட்ரேட் எடுப்பீங்க? ஸோ இதுல விஷயம் நிறைய இருக்குது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். பணம் நீங்க சம்பாதிப்பீங்க, எடுத்து உள்ள போறது ஈஸி. சரிங்களா? ஆனா இந்த பிளாட்ஃபார்ம் ட்ரேடிங்ல இருந்து நீங்க பணத்தை உள்ள உங்களுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தேவை. பணத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியா வராது, ஆனா வர வைக்கலாம். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியா வராது, ஆனா வர வைக்கலாம். என்ன கொஞ்சம் டைமும் உங்களுடைய எஃபோர்ட் கண்டிப்பா அங்க தேவை. எஃபோர்ட் இல்லை அப்படின்னா 100% உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஜூலை 20 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் கிளாஸ் டீட்டெயில் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்ரேடிங் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் குரூப் இருக்குது, பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள், டவுட்டை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? பணம் ஈஸியாக வராது, ஆனால் வர வைக்கலாம். புரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த லைவ் ட்ரேட் பார்க்கலாம். இது வந்து ஓகே, அடுத்த வீடியோவில் லைவ் ட்ரேட் பார்க்கலாம்.